ரீசெண்டாக நடந்த ஸ்மாக் டவுனில் நம்மளுடைய விஷனுக்கும் நம்மளுடைய பாலிமருக்குமான பிரேக்கப் வந்து பார்த்தீங்கன்னா டீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டாக் டீமே வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். அது போக அப்கமிங் வீக்ஸுக்கு நிறைய மேட்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா புக் பண்ணியிருக்காங்க. அதன் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நடந்த ஸ்மாக் டவுனில் என்ன நடந்துச்சுன்றதை டீட்டெயிலாகவே பார்த்துருவோம். ஆஃபர் அண்ட் ஆல்சோ நெக்ஸ்ட் வீக் கார்டு எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாகவே டிகோட் பண்ணுவோம். ஸோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ண பாருங்க. அப்போ சொல்கிற அப்டேட்ஸ் எல்லாம் கூட ஷார்ட் ஸ்வீட்டாக புரிய வரும். சரி, ரைட், ஓகே, நம்ம டைம்ஸ் பண்ண வீடியோக்குள்ள. ஸோ அப்டேட்ஸ் எல்லாத்தையும் கிக் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்கமிங் ரோமன் ரெயின்ஸுக்கு என்ன மாதிரி பிளான்ஸ் இருக்க போது, ஸோ கிரவுண்ட்ஸ்லேருந்து ரெசல்மனியா வர என்னென்ன பிளான்ஸில் இன்வால்வ் ஆக போகிறாருன்றதை டீட்டெயிலாகவே டிகோட் பண்ணி நம்ம சேனலில் ஒரு வீடியோ பார்த்து அப்லோட் பண்ணியிருப்போம். நான் காலையில் லிங்க் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன் கீழே அவைலபிளாக இருக்கும். அந்த வீடியோக்கு அப்புறம் போய் செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ மொத்த ஸ்மாக் டவுனே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன் கோடி ரோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிக் ஆஃப் பண்ணுறாரு. கோடி ரோட்ஸ் கிக் ஆஃப் பண்ணதுனே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இமீடியட்டாக பாலியமன் பார்த்தீங்கன்னா இன்ட்ரோப் பண்ணிடுறாரு. பாலியமன் மட்டும் இல்லாமல் பிரான்சன் ரீட், பிரான் பிரேக்கர், விஷனை சேர்ந்தவங்க அவங்க அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வராங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸை பேச விடாமல் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணலான்னு வராங்க. பட் இருந்தாலும் ஒன் செகண்ட் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ராண்டி ஆர்டன் பார்த்தீங்கன்னா வந்துடுறாரு. அந்த இடத்துல ராண்டி ஆர்டன் வந்தது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல பாலியமன் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இடத்துல நான் ராண்டி ஆர்டனுக்காக தான் வந்தேன், அது மட்டும் இல்லாமல் ரீசன் இருக்குது. ஸோ விஷன் ஏன் வந்து இப்போ வரைக்கும் கோடி ரோட்ஸை டார்கெட் பண்ணுறோன்றது உனக்கு தெரிய வேண்டியதுக்கான மெயின் ரீசன் என்னென்னா, நாங்கள் வந்து கோடி ரோட்ஸ் நம்ம ராண்டி ஆர்டனோட அட்டென்ஷன் எடுக்கிறதுக்காக தான் நாங்கள் கோடி ரோட்ஸை டார்கெட் பண்ணுறோம். இந்த விஷன் டீம் வந்து கோடி ரோட்ஸை அட்டாக் பண்ணுறதுக்கு மெயின் ரீசன் நம்ம ராண்டி ஆர்டன் தான். ராண்டி ஆர்டன்லேருந்து அட்டென்ஷன் வாங்குறதுக்காக தான் இவ்வளோ இதை பண்ணுறோன்றத பாலியமன் பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. இதில் பார்த்தீங்கன்னா ஹேமன் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாருன்னா, இந்த இடத்துல கோடி ரோட்ஸும் ராண்டி ஆர்டனும் வந்து பார்த்தீங்கன்னா விஷன் கிட்ட இன்றைக்கி தோக்க போகிறாங்க. தோத்ததுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கோடி ரோட்ஸை பார்த்து ராண்டி ஆர்டன் வந்து நீ ஒரு WWE சாம்பியனான்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேள்வி கேட்க போகிறாரு. அதாவது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் ராண்டி ஆர்டனோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஆகாதுன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. சிம்பிளாக ஓட்டன் வந்து நம்ம கோடி ரோட்ஸ்க்கு அகேன்ஸ்டாக திரும்ப போகிறாருன்ற மாதிரி பாலியமன் பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாரு. சொன்னது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டனை பார்த்து என்ன சொல்கிறாருன்னா, நீ கோடியோட பெட்டர் சாம்பியனாக இருப்பேன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு அந்த இடத்துல தலைவன் கொளுத்தி போட்டு பார்த்தீங்கன்னா போயிட்டாரு. அந்த இடத்துல கோடி ரோட்ஸும் ராண்டி ஆர்டனும் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர கன்ஃபியூஷனில் ரிங்கில் இருக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காட்டியிருக்காங்க. நம்மளுடைய மிஸ் வந்து பார்த்தீங்கன்னா கார்மலைஸ் கிட்ட கேட்குறாரு, லாஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணதுக்கு எனக்கு ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணுன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லையே, என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து பார்த்தீங்கன்னா ரைட்டாக தான் பண்ணுறேன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கார்மலைஸ் பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. அண்ட் ஆல்சோ சமிசேனோட ஓப்பன் சேலஞ்சை நம்மளுடைய கார்மலைஸ் பார்த்தீங்கன்னா ஆன்சர் பண்ணுறாரு. அந்த இடத்துல கார்மலைஸ் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாருன்னா, நோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா என்ன வந்து பார்த்தீங்கன்னா பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கப் பண்ண முடியாது, நான் தான் பெஸ்ட்டுன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அந்த இடத்துல பின்னாடி இருந்து நம்மளுடைய மிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணிடுறாரு. மிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கல் கிராஷிங்கை வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல போட்டுவிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கார்மலைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு படுக்க போட்டுறாங்க. இந்த இடத்துல கார்மலைஸ் வந்து பார்த்தீங்கன்னா யுஎஸ் சாம்பியன்ஷிப்போடைய அந்த சான்ஸை வந்து பார்த்தீங்கன்னா பெறலான்னு வராரு. பட் இருந்தாலும் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு போட்டுறாங்க. அவங்க அடிச்சு போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாக் டீமும் உடஞ்சி போச்சா. ஸோ இப்படி கண்டா யார் தான் ஓப்பன் சேலஞ்சை அட்டன் பண்ண போகிறான்னு கேட்கும்போது அந்த இடத்துல அலிஸ்டர் பிளாக் பார்த்தீங்கன்னா வராரு. அலிஸ்டர் பிளாக் வந்து அந்த ஓப்பன் சேலஞ்சை அக்செப்ட் பண்ணுறாரு. ஸோ இவங்களுக்கான மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. இந்த மேட்சோட கிளைமேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா டேமியன் பிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஷோ ஆஃப் பண்ணிடுறாரு. அதை பார்த்து நம்மளுடைய பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக டிஸ்ட்ராக்ட் ஆயிடுறாரு. அதை யூஸ் பண்ண சமிசேன் இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா க்ளீனாகவே வின் பண்ணிட்டாருன்னு தான் சொல்லணும். மேட்ச்க்கு அப்புறமா நம்மளுடைய டேமியன் பிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அலிஸ்டர் பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்ரி டேபிள் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லாம் கனெக்ட் பண்ணுறாரு. அப்புறமா நம்மளுடைய செல்சி கிரீன் வந்து பார்த்தீங்கன்னா சால் இருக்கும் அண்ட் ஆல்சோ ஜியாவை வந்து பார்த்தீங்கன்னா சீக்கர் சர்வீஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் பண்ணலான்ற மாதிரி பார்க்குறாங்க. பட் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்ற மாதிரி சொன்னதுக்கப்புறமா அவங்களுக்குள்ள ஒரு கான்ட்ரோவர்ஷியல் போயிருது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருமான டாக்டிக் மேட்ச் நடக்கும்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. ஸோ நம்மளுடைய ஜியா அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சால்ருக்கா வர்சஸ் நம்மளுடைய செல்சி கிரீன் ஆல்பஃபேருக்கான டாக்டிக் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜியாவும் நம்மளுடைய சால்ருக்காவும் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச்சில் வின் பண்ணிட்டாங்க. வின் பண்ணதை பார்த்து நம்மளுடைய பேக் ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா அலெக்சா பிளிஸ் அண்ட் ஆல்சோ ஷார்லட் ஃபேர் கிட்ட கேட்குறாங்க கேத்தி கெல்லி, இந்த இடத்துல இவங்க வின் பண்ணியிருக்காங்க, இவங்களை பார்க்க நீங்கள் என்ன கமெண்ட்ஸ் கொடுக்குறீங்கன்ற மாதிரி கேட்கும்போது இந்த இடத்துல அலெக்சா பிளிஸ் அண்ட் ஆல்சோ ஷார்லட் ஃபேர் பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்களை பார்க்கும்போது நல்லா இம்ப்ரெசிவாக இருக்குது, நல்லா தான் சண்டை போடுறாங்க. அண்ட் ஆல்சோ ஃபைனலாக அலெக்சா பிளிஸ் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க நல்லா தான் சண்டை போட்டாங்க, பட் இருந்தாலும் சாம்பியன்ஸை ஃபேஸ் பண்ணணும்னு வரும்போது அந்த இடத்துல அவங்க இன்னும் கொஞ்சம் ரெடியாக இருக்கணுன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அலெக்சா பிளிஸ் சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ பேக் ஸ்டேஜில் நம்மளுடைய கோடி ரோட்ஸ் ராண்டி ஆர்டனும் ஒன் செகண்ட் மீட் அப் பண்ணிக்கிறாங்க லாக்கர் ரூமில். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ராண்டி ஆர்டன் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, ஹேமன் சொன்னதில் நீ எதுவும் கண்டுக்கிறாதுன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாருன்னா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் எனக்கு பின்னாடி இருக்கீங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. இதுக்கப்புறமா நம்மளுடைய டிஃபனி ஸ்டாட்டன் ஆல்சோ ஸ்டெஃப்னி வாகருக்கான கான்ட்ராக்ட் சைனிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது கிரவுண்ட் ஜோல் சாம்பியன்ஷிப் மேட்ச்க்கான. இதுக்கப்புறமா நம்மளுடைய WWE விமன் சாம்பியன் ஸ்டெஃப்னி வாகர் அண்ட் ஆல்சோ விமன்ஸ் வேர்ல்ட் சாம்பியனாக இருக்க டிஃபனி ஸ்டாட்டன் வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் சைனிங் வராங்க. கிரவுண்ட் ஜோல் சாம்பியன்ஷிப் மேட்ச் இருக்குல்ல, ஸோ அதுக்கான கான்ட்ராக்ட் சைனிங் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. இந்த இடத்துல நம்மளுடைய ஸ்டெஃப்னி ஸ்டாட்டன் வந்து பார்த்தீங்கன்னா வருவாங்க. ஆல்ரெடி ஸ்டெஃப்னி வாகர் வந்ததுக்கப்புறம் வராங்க. பட் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா குவிலி அண்ட் ஆல்சோ கைனா ஜேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணுறாங்க. அட்டாக் பண்ணதுக்கப்புறமா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெஃப்னி வாகர் கிட்ட போய் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஃபேக்ஷனில் ஜாயின் பண்ணிக்கோங்க, உங்களை வந்து நாங்கள் விமன்ஸ் கிரவுண்ட் ஜோல் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ண ஹெல்ப் பண்ணுறோம்ன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அந்த இடத்துல ஸ்டெஃப்னி வாகர் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை அட்டாக் பண்ணிடுறாங்க. பட் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எஸ்கேப் ஆயிடுறாங்க. பாசிபிளி இதுலேருந்து நமக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. ஸோ அப்கமிங் நம்ம இதுக்கப்புறமா வந்து குவிலியா கூட தான் அவங்க ஃபியூட் பண்ணுவாங்கன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கன்க்ளூட் ஆகுது. அதுக்கப்புறமா சுமூகமாக வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் சைனிங்கை வந்து பார்த்தீங்கன்னா சுமூகமாக முடிச்சு வச்சுக்கிறாங்க. இதுக்கப்புறமா நம்மளுடைய ஜேக்கப் ஃபட்டு
ஒரு ப்ரோமோ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாரு. ப்ரோமோவில் பேக் ஸ்டேஜ் விக்னட்டாகவே யார் ஆகுது. இதில் வந்து ஜேக்கப் ஃபட்டு பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, பல பீப்புள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல போய் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து எனக்கு ரொம்பவே அழுத்து போச்சு. அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா முடிக்கணும். அது மட்டும் இல்லாமல் நான் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டாப்பில் இருக்க போகிறேன். ஸோ ட்ரூ மேக்கின்டேரை வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவன் பண்ண விஷயத்துக்கு பே பண்ணி ஆகணுன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜேக்கப் ஃபட்டு பார்த்தீங்கன்னா பேசுகிறாங்க. அண்ட் ஆல்சோ பேக் ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. ஸோ நம்மளுடைய ஜியோ ஈவெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சமிசேனோட ஓப்பன் சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணியிருந்தாங்கல்ல. அது போக வந்து பார்த்தீங்கன்னா நிக்காலிஸ் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு, இந்த இடத்துல ஸ்மாக் டவுனில் உனக்கு பிரைட் ஃபியூச்சர் இருக்குது. ஸோ நம்ம 2 பேரும் டச்சிலே இருக்கலாம்ன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிக்காலிஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கிறாங்க. அண்ட் ஆல்சோ நம்மளுடைய ரே ஃபினிக்ஸ் ஜியோன் வர்சஸ் நம்மளுடைய லாஸ்ட் கிராஸாக்கான டாக் டீம் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரே ஃபினிக்ஸ் அண்ட் ஆல்சோ ஈவெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணிருக்காங்க. டேமின் பீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அலிஸ்டர் பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் ஸ்மாக் டவுனில் ஒரு லாஸ்ட் மேன் ஸ்டாண்டிங் மேட்ச்க்காக வந்து பார்த்தீங்கன்னா சேலஞ்ச் பண்ணுறாரு. ஒன் செகண்ட் கிட் வில்சன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வாய விட்டுறாரு. இந்த இடத்துல நம்ம ப்ரீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிடுறாங்கன்னா தலைவனை வீல் சேர்லேயே வச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு கிக்கை போட்டு விட்டுறாரு. பாவங்க இவங்க ஃபியூடில் வந்து பார்த்தீங்கன்னா ஜோக்கராட்டம் இவரை வந்து பார்த்தீங்கன்னா இன்வால்வ் பண்ணி விட்டுறாங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்டை வாங்கிக்கிட்டே இருக்காரு. இதுக்கப்புறமா நம்மளுடைய சோலோ சிக்கோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விக்னெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிறாரு. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த எம்எஃப்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் மிஸ் ஆகுது. குறிப்பாக வந்து அவர் டாமாட்டோங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. சூனஸ் இந்த செக்மெண்ட் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டாமாட்டோங்க அப்கமிங் வரப்போறாருன்னு நினைக்கிறேன். என்ன கதைன்றது தெரியல. இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் விக்னெட் வச்சே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோமோ ஓட்டிக்கிட்டே இருக்காங்க. ஃபியூட் அப்கமிங் டெவலப் பண்ணுவாங்கன்ற மாதிரி பார்த்தா ஒரு டெவலப்மெண்ட்டும் இல்லை. ஒன்ஸ் அகேன் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளுடைய டாமாட்டோங்கோட ரிட்டர்ன் டீஸ் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒன் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் டாப்க்கு வருவோம். ஸோ ஒரு சில மிஸ்ஸிங்கான விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து டேக் ஓவர் பண்ணிட்டு ஸோ அதை எடுத்துகிட்டு நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேக் நாங்கள் டாப்பில் வருவோம்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. இதுக்கப்புறமா நம்மளுடைய ஸ்ட்ரீட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் சீக்கை ஃபேஸ் பண்ண போகிறாங்க நெக்ஸ்ட் வீக் ஸ்மாக் டவுனில் WWE டாக் டீம் சாம்பியன்ஷிப்காக நடக்கும்ன்றதையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இதுக்கப்புறமா நம்மளுடைய விஷனை சேர்ந்த பிரான் பிரேக்கர் பிரான் சென்டிட் வர்சஸ் நம்மளுடைய ராண்டி ஆர்டன் கோடி ரோட்ஸ்க்கான டாக் டீம் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா விஷன் வின் பண்ணிடுறாங்க. இந்த இடத்துல செத்ரான்ஸ் பார்த்தீங்கன்னா நடுவில் பூந்து என்ன பண்ணிடுறாருன்னா ராண்டி ஆர்டனுக்கு கிரப் ஸ்டாப் பார்த்தீங்கன்னா போட்டுறாரு. அதை யூஸ் பண்ணி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கோடி ரோட்ஸும் நம்மளுடைய செத்ரான்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஃபேஸ் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணலாம் ட்ரை பண்ணுவாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாருன்னா, வேணாம் இந்த இடத்துல நீங்கள் ஒரு பெரிய தப்பு பண்ண போகிறீங்க, இந்த தப்பை தயவு செஞ்சு பண்ணாதீங்கன்ற மாதிரி வார்ன் பண்ணுவார். பட் அதை கேட்காம செத்ரான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் அட்டாக் பண்ணலான்னு போறாரு. பட் கோடி ரோட்ஸ் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் ரோட்ஸை கனெக்ட் பண்ணி விட்றாங்க. இதோட இந்த வாரம் ஸ்மாக் டவுன் வந்து பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் பண்ணியிருந்தாங்க. ஒரு பெரிய பிரிவினையே நம்ம பார்லிமெண்ட்டுக்கும் விஷனுக்கும் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுற மாதிரி WWE ஒரு ஃபியூட் வந்து பார்த்தீங்கன்னா நகர்த்துறாங்க. இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி விடுங்க. இதுக்கப்புறமா ஆஃப் ஏரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில சம்பவங்கள் நடக்கும். இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட் பிரான் சென்டிட் பிரான் பிரேக்கர் கூப்பிட்டு ரேப் பண்ணா வந்து பார்த்தீங்கன்னா நடந்து போகிறப்போ பார்லிமெண்ட் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, நான் சொல்கிறத கேட்கவே மாட்டேங்க, நான் தான் சொன்னேன்ல, ஸோ செத்ரான்ஸ் கிட்ட சொன்னேன்ல, அவன் கேட்க மாட்டான்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பார்லிமெண்ட் பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. பார்லிமெண்ட் பெரிய லெவலில் இந்த விஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ரோல் கொடுக்காத மாதிரியே WWE வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு பார்லிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மை ஃபேமிலி சோலோ சிக்காவோட பிளட் லைனில் இருக்கும்போது கூட ஒரு ப்ராப்பரான ஒரு ஐடென்டிட்டி ஒரு ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு கிடச்சிச்சு. பட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக அவங்களுக்கு கொடுக்கவே மாட்டுறாங்க. ஸோ இது என்ன கதைன்றது தெரில. அது போக நெக்ஸ்ட் வீக் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாகவே ஸ்டாக் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வீக் ஸ்மாக் டவுனில் என்னென்ன நடக்க போகுதுன்றது வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஒன்ஸ் அகேன் நெக்ஸ்ட் வீக் ஸ்மாக் டவுன்லேயே நம்மளுடைய சமிசேன் வந்து பார்த்தீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியன்ஷிப்பை ஓப்பன் சேலஞ்ச் பார்த்தீங்கன்னா கொடுக்க போகிறாரு. அண்ட் ஆல்சோ நம்மளுடைய டேமின் பீஸ் வர்சஸ் அலிஸ்டர் பிளாக்கான லாஸ்ட் மேன் ஸ்டாண்டிங் மேட்சும் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. இது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய டிஃபனி ஸ்டாட்டன் ஸ்டெஃப்னி வாகர் வர்சஸ் நம்மளுடைய குவேனியா கைனா ஜேம்ஸ்க்கான டாக் டீம் மேட்சும் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் WWE டாக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்சும் டிஃபன் ஆகுது. ஒயிட் சிக் அவங்களுடைய டைட்டில் நம்மளுடைய ஸ்ட்ரீட் ப்ராஃபிட் கூட பார்த்தீங்கன்னா டிஃபன் பண்ண போகிறாங்க. நெக்ஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மாக் டவுன் வந்து ஸோ அந்த கிரவுண்ட் ஜோலோடைய கோஹோம் எடிஷனாக இருக்க போது. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா மேட்சஸில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஸ்டாக் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்னன்றது மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி விடுங்க. ஸோ அப்கமிங் அப்டேட்ஸ் வந்துக்கினே இருக்கும். நீங்கள் மறக்காம நம்ம சேனலில் ஸ்டே பண்ணிடுங்க. அண்ட் ஆல்சோ ஸ்டே சேஃப். வரட்டா.